ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், க்ரோம் ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம க்ரோமில் நிறைய சர்ச் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம எப்படி வந்து டெலீட் பண்ணுறது பர்மனெண்ட் அப்படின்னு தெரியாமல் இருப்போம். ஏன்னா டெலீட் பண்ணோம்னா நான் சும்மா இதில் மட்டும்தான் இருக்குது. நம்ம இதில் மட்டும்தான் டெலீட் ஆகிருக்கு. மற்றபடி நம்ம ஜிமெயிலில் அப்படியே இருக்குது, ஆக்டிவிட்டியாக அப்படியே இருக்குது. அதை நம்ம எப்படி டெலீட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் கூகுள் க்ரோம் அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்குங்க, 3 டாட் ஐக்கான். அந்த 3 டாட் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணணும் இல்லை, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, மூணாவதாக இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. இதில் நிறையா ஆப்ஷன் இருக்குது ஹிஸ்ட்ரி எல்லாமே. இதில் கிளியர் டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரோமில் மட்டும் டெலிட் ஆகுது, ஆக்டிவிட்டியாக டெலிட் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே myactivity.comனு சொல்லி பார்த்தீங்களா, அந்த myactivity.com அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண நிறையா இருக்குது, எல்லா ஹிஸ்ட்ரியும் ஆனது இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் இருக்குது. இது நம்ம ஜிமெயிலில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. இது நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இதை டெலிட் பண்ணிட்டு நம்ம ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு டெலிட் ஆயிரு டோட்டல். இந்த பேஜில் டெலிட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். அந்த டெலிட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இதில் டைமிங் இருக்குது, எப்போ டெலிட் பண்ணுறது நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஆல் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டா பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகு. அந்த ஆல் டைம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஆல் டைம் கொடுத்த உடனே நம்மளுக்கு இதில் நிறையாவே இருக்குது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆல் டைமை சூஸ் பண்ணிங்க. அந்த ஆல் டைம் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே இதில் எல்லாத்தையும் டிக் பண்ணிங்க. ஏன்னா ஆட்ஸு, அசன்ட்டு, இது மாதிரி கூகுள் லென்ஸு, அப்புறம் ப்ளே ஸ்டோர், இது மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது விடணும் அப்படின்னா நீங்கள் அந்த செக் பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாத்தையும் பர்மனெண்ட் டெலிட் பண்ணணும்னா நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெலிட் அப்படிங்கிறீங்களா, அந்த டெலிட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அடுத்த பேஜில் மறுபடியும் கன்ஃபர்மேஷனுக்கு டெலிட் அப்படின்னு கேட்குது. நீங்கள் மறுபடியும் டெலிட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் டெலிட் ஆயிரு. சரிங்களா, இது வந்து ஆக்டிவிட்டி டெலிட் பண்ணுறது, ஃபுல்லாக டெலிட் ஆக்டிவிட்டி ஆகிருக்கு. அடுத்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற க்ரோமில் டெலிட் பண்ணணும். அதுக்கு பேக் பண்ணிவிட்டு அதே மாதிரி 3 டாட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த 3 டாட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா சர்ச்சஸ் ஹிஸ்ட்ரி அப்படியே இருக்குது. ஆக்டிவிட்டி மட்டும் டெலிட் பண்ணோம்னா நம்ம இந்த சர்ச் பண்ண எல்லாமே அப்படியே இருக்குது. அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணோம்னா அதை அந்த க்ரோமில் எப்படி டெலிட் பண்ணணும், அதே மாதிரி 3 டாட் கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள், நம்ம ஹிஸ்ட்ரி அப்படி இருக்குதா. இதில் டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எல்லாத்தையும் செக் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை சேவ் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அது பாஸ்வேர்டு விட்டுருங்க. மற்ற எல்லாத்தையுமே கொடுத்து ஆல் டைம் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த நம்மளுக்கு சைட்டு வந்து அந்த பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்து போட்டு கீழே டெலிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலிட் ஆயிடுது. சரிங்களா, அதாவது ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டிங்கிறது உங்கள் ஜிமெயிலில் ஸ்டோர் பண்ணது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறது. அடுத்தது உங்கள் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படிங்கிறது இந்த ப்ரௌசிங், அதாவது இப்போ யூஸ் பண்ணுற நம்ம க்ரோம் இதில் வந்து சர்ச் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, அதை டெலிட் பண்ணுறது. இந்த 2 மெத்தடில் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட் நான் கண்டிப்பாக கான்பாஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஸ். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன் பை. டேக் கேர்.